வணக்கம் சொந்தங்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ நம்ம எங்க போய் வளர்த்ததுன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தாங்க. திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில தான் இந்த வீட்டு வேலை நம்மளுக்கு வந்துச்சு. இந்த வீட்டு வேலை நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டின் உரிமையாளர் யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு அழைப்பு விட்டாங்க. வந்து வீட்டை பார்க்க சொன்னாங்க. அன்னைக்கு சொன்னோன்னா நாங்கள் போய் மறுநாள் வீட்டை போய் பார்த்துட்டு கொட்டேஷன் கேட்டாங்க. கொட்டேஷன் எல்லாம் கொடுத்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 கிச்சனுக்கு தனித்தனியாக போய் ஒரே சிலிண்டர்லேருந்து போகிற மாதிரி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதே போல் நாங்கள் அடுத்து வந்து 2வது வந்து கொட்டேஷன் ஓகே சொல்லிட்டாங்க. 2வது நாங்கள் போய் ஒரே சிலிண்டர்லேருந்து 2 கிச்சனுக்கும், அதாவது தரைத்தளத்துக்கும் மேல் தளத்துக்கும் போகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு லீக் எல்லாமே செக் பண்ணி அடுப்பெல்லாம் எரிச்சு காட்டிட்டு சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டோங்க. வீட்டின் உரிமையால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு அன்னை கொஞ்ச நாள் கழிச்சு அழைப்பு விட்டு இந்த மாதிரி இல்லைங்க, 2 கிச்சனுக்குமே தனித்தனியாக போகிற மாதிரி எங்களுக்கு மினி ஃபோல்டு போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஐடியா என்ன சொன்னாங்கன்னா, அதாவது 2 சிலிண்டர் போகிற மினி ஃபோல்டு போட்டாலும் கூட கட் ஆஃப் வால்வு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர்லேருந்து தீர்ந்துருச்சுன்னா அடுத்த சிலிண்டர்லேருந்து கனெக்ஷன் இந்த இதுக்கு வர மாதிரி பண்ணி தர சொன்னாங்க. அதை நாங்கள் போய் மதுரையில் லேத்தில் பண்ணி மினி ஃபோல்டரில் 2ஆக கட் பண்ணி அந்த இடத்துல கட் ஆஃப் வால்வு வச்சு சிறப்பாக முடிச்சு கொடுத்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் தீர்ந்துருச்சுன்னா இன்னொரு தடவை அடுத்த சிலிண்டர்லேருந்து அந்த வீட்டுக்கு அந்த கிச்சனுக்கு கேஸ் போகிற மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த மார்க் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பட்டர்ஃப்ளை வால்வு போட்டு கட் ஆஃப் வால்வு இது இருந்துச்சுன்னா சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டோங்க. இதே போல் உங்கள் ஊரில் உள்ள வீடுகளுக்கும் காப்பர் பைப் பண்ணணும்னா எங்களுக்கு தொடர்புங்க. நன்றி.